வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஷின் தான். அதுவும் சோசியல் சயின்ஸ்க்கான பாக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6th 7th 8th 9th ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாக்ஸ் கொஷின். அண்ட் இதில் வந்து 10th ஸ்டாண்டர்டோட பாக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பாட்டு வரும். ஸோ 4 பாட்டில் இருந்தும் வீடியோஸ் வந்து வரும் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டோட பாக்ஸ் கொஷின். ஸோ பாக்ஸ் கொஷின்னா நம்ம டைரெக்டாக உங்களுக்கு தெரியுமா தெரிந்து கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து கொடுக்குறோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த போலீஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்வி கிட்ட பாக்ஸ் கொஷின்ல இருந்து மட்டுமே கேட்டிருந்தாங்க. 6th to 10th வரைக்கும் உள்ள பாக்ஸ் கொஷின் படிச்சிருந்தாலே 10 மார்க் எடுக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இனி வரப்போகிற எக்ஸாமில் பாக்ஸ் கொஷின் வந்து நிறைய கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால நல்லா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருந்த உட்ரோ வில்சன் வந்து 14 அம்ச திட்டத்தை வந்து நேச நாடுகள் பின்பற்றுவதற்காக முன்வைத்தார். அப்ப 14 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உட்ரோ வில்சன் அவர்கள். அது மட்டும் இல்லாம அவர் என்ன அதுல சொல்லியிருந்தார்னா, மிக பெரும் நாடுகள் சிறிய நாடுகள் என்னும் பேதம் இல்லாமல் அனைத்து நாடுகளின் அரசியல் சுதந்திரத்திற்கும் அந்நாடுகளின் நிலப்பரப்பின் ஒருமைப்பாட்டிற்கும் எல்லைகளின் உறுதிப்பாட்டிற்கும் பரஸ்பர உத்தரவாதம் அளிக்கக்கூடிய நாடுகளை கொண்ட பொது அமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த 14 அம்ச திட்டத்தோட ஒரு நோக்கமாக இருந்தது, முக்கியமானதாக இருந்தது. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 14 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து உட்ரோ வில்சன் அப்படின்னு. அடுத்து அதாவது லெனின் பத்தி சொல்லியிருப்பாங்க. 1870 மத்திய வோல்கா பகுதியில் அருகே கற்றறிந்த பெற்றோருக்கு லெனின் வந்து பிறந்திருப்பாரு. காரல் மார்க்ஸோட சிந்தனையால் கவரப்பட்ட இவர் விடுதலைக்கான வழி பெருந்திரளான மக்களின் போராட்டமே என நம்பினார். ஸோ மக்கள் போராடினாதான் விடுதலை கிடைக்கும்னு நம்பினாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேரோட ஆதரவை பெற்ற லெனின் வந்து ஆதரவாளர்களுக்கும் போல்ஸ்விக் கட்சி என்று அறியப்பட்டன. ஸோ லெனின் அவரோட ஆதரவாளர்கள் வந்து எந்த கட்சின்னு சொன்னாங்க, போல்ஸ்விக் கட்சி அப்படின்னு சொல்லி அறியப்பட்டாங்க. அவங்களுக்கு எதிரான சிறுபான்மையினர் கட்சி வந்து மென்ஸ்விக்குகள் அப்படின்னு அறியப்பட்டாங்க. ஸோ லெனினோட கட்சி வந்து போல்ஸ்விக். அடுத்து தங்க மதிப்பீட்டு அளவுங்கிறது வந்து அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு வகையான நாணய முறைன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நாட்டுடைய நாணயம் அல்லது காகித பணம் வந்து தங்கத்தோட தொடர்புடைய ஒரு மதிப்பாக தான் இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து பாசிசம்னா என்ன? தீவிர ஆதிக்க மனப்பான்மை கொண்ட அதிதீவிர தேசியவாதிகளோட ஒரு வடிவம் தான் வந்து பாசிசம் அப்படின்னு சொல்றாங்க. சர்வாதிகார வல்லமையும் எதிர்ப்பையும் வன்முறை கொண்டு அடக்குவதும் சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் வலுவான மத்திய அதிகாரத்தின் கீழ் வைத்திருப்பதோடு தான் இதோட பண்பு, அவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல தான் இந்த பாசிசம் அப்படிங்கிறது ஐரோப்பியாவில் முக்கியத்துவம் பெற்றதாக இருந்துச்சு. அடுத்து சமூக ஜனநாயக கட்சியின் ஜெர்மன் பொது தொழிலாளர் கழகம் அப்படிங்கிற பெயர்ல 1863 மே 23 லிப்சிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரத்துல நிறுவப்பட்டது. எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன் பொது தொழிலாளர் கழகம் அப்படிங்கிறது. அதை நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெர்டினண்ட் லாசல்லி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்புறம் 19ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியை சார்ந்த ஜெர்மானிய மேட்டுக்குடியினர் ஒரு சோசியலிச கட்சியின் இருப்பையே புதிதாக ஒருங்கிணைக்கப்பட்ட ரைக்கின் பாதுகாப்புக்கும் உறுதிப்பாட்டிற்கும் ஒரு அச்சுறுத்தலாக கருதினார். அதனால இந்த கட்சியை வந்து தடை செஞ்சாங்க. பிஸ்மார்க் வந்து 1878 இருந்து 90 வரைக்கும் இந்த கட்சியை வந்து தடை செஞ்சுட்டாரு. அடுத்து 1945 ஹிட்லரோட 3வது குடியரசோட வீழ்ச்சியை தொடர்ந்து இந்த கட்சி திருப்பியும் வந்துச்சு. சமூக ஜனநாயக கட்சின்னு சொல்றது வந்து 1945 வந்துச்சு. ஹிட்லரை எதிர்த்த கட்சி என்ற பெயருடன் வெய்மர் காலத்திலிருந்து செயல்படும் ஒரே கட்சி இதுதான். ஸோ ஹிட்லரை எதிர்த்த கட்சினா அது வந்து இந்த கட்சி தான். ஓகேவா? பொது தொழிலாளர் கழகம், சமூக ஜனநாயக கட்சி அப்படிங்கிற கட்சி. அடுத்து கோசி மின் 1890 வந்து டாங்கிங்கில் பிறந்திருக்காரு. அவர் வந்து 21வது வயதுல ஐரோப்பாவுக்கு வர்றாரு. லண்டன் உணவு விடுதி ஒன்றில் சமையல் கலைஞராக பணியாற்றி அதுக்கப்புறம் பாரிஸுக்கு போறாரு. பாரிஸ் அமைதி மாநாட்டில் வியட்நாமோட சுதந்திரத்திற்காக ஆதரவை திரட்டுறாரு. யாரு? கோசி மின் அப்படிங்கிறவரு. அப்புறம் தினசரியில் அவர் எழுதிய கட்டுரைகளும் குறிப்பாக விசாரணையில் பிரெஞ்சு காலனி ஆதிக்கம் அப்படிங்கிற சிற்றேடு வந்து அவரை வந்து மக்களிடையே தேசியவாதியா மாத்துச்சு. அடுத்து 1921 வந்து கோஷி மின் வந்து பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கியவர்கள் ஒருவராக இருந்திருக்காரு. 2 ஆண்டுகளுக்கு பின்னாடி மாஸ்கோ போய் அங்க வந்து நிறைய நுட்பங்களை கற்றுறாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1925 வந்து புரட்சிகர இளைஞர் இயக்கம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவியிருக்காரு. ஸோ இந்த இயக்கத்தை நிறுவனவர் வந்து கோஷி மின்.
தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகளோட வம்சாவளியினருக்கு தான் ஆப்பிரிக்க நேயர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ஸோ ஆப்பிரிக்க நேர்கள் ஓகேவா என்றும் அழைக்கப்பட்ட போயர்கள் அவங்க ஆப்பிரிக்க நேர்கள் என்று அழைக்கப்பட்ட போயர்கள். ஓகேவா. ஸோ இவங்க எங்க இருந்து வந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகளின் வம்சாவளிகள் தான் ஆப்பிரிக்க நேர்கள் என்று அழைக்கப்பட்ட போயர்கள். இவங்களோட மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கான்ஸ் அப்படிங்கிற மொழி பேசுவாங்க. அடுத்து டாலர் ஏகாதிபத்தியம்னா என்னன்னா தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் தக்க வைத்துக் கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்ற கொள்கையை விளக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டதான் டாலர் ஏகாதிபத்தியம் அப்படிங்கிற சொல். அடுத்து IMF இதை பத்தி கேட்டிருந்தாங்க இல்லையா, பன்னாட்டு நிதி அமைப்பு. ஸோ இதோட நோக்கம் என்னன்னா உலக அளவில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பை பேணுவது, நிதி நிலையை உறுதியானதாக வைத்திருப்பது, பன்னாட்டு வணிகத்திற்கு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பது, வேலை வாய்ப்பினை பெருக்குவது, நீடித்த பொருளாதார வளர்ச்சி, உலகம் முழுவதும் வறுமை ஒழிப்பது. இதுதான் IMF-ஓட முக்கிய நோக்கம். அடுத்து பனிப்போர். பனிப்போருங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி அமெரிக்காவும் சோவியத் நாடுக்கும் இந்த நாடுகளுக்கிடையே நட்பு நாடுகளுக்கிடையே மூண்ட விரோதம் ஒரு போரை உருவாக்குச்சு. அந்த போர் தான் பனிப்போர். அப்ப அமெரிக்கா USA அண்ட் ரஷ்யா ரெண்டுக்கும் இடையில ஏற்பட்ட போர் தான் பனிப்போர். நேரடியாக ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தவில்லை, மாறாக அவர்கள் அரசியல் பொருளாதார சிந்தனை தளங்களை தேர்வு செஞ்சாங்க. நேரடியா போர் செய்யாம அரசியல் சிந்தனைகள் மூலமா போரிடுவது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஸோ USA-வும் ரஷ்யாவும் அதான் பனிப்போர் என்று அழைக்கப்படுது. அடுத்து சியோனிய இயக்கம். சியோனிய இயக்கம்ங்கிறது யூதர்களின் பூர்வீக பகுதியான பாலஸ்தீனத்தில் 1900 1000 யூதர்களை குடியிருந்தனர். வெறும் 1000 பேர் தான் இருந்திருக்காங்க. இவ்வினத்தின் 15 மில்லியன் மக்கள் ஐரோப்பாவிலும் வடக்கு அமெரிக்காவிலும் பரவி கிடந்தனர். அவங்க பாலஸ்தீனத்துல வெறும் 1000 பேர் தான் இருந்திருக்காங்க. அவங்க அதிகமா இருந்தது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் தான். இதுவே புலம்பெயர் சமூகம் என்று குறிக்கப்படுகிறது. வியன்னாவின் பத்திரிகையாளராக இருந்த தோடோர் ஹெர்சல் யூத நாடு என்ற பெயரில் 1896ஆம் ஆண்டு ஒரு துண்டு பிரசுரத்தை வெளியிடுறாரு. அதற்கு அடுத்த ஆண்டு 1897 உலக சியோனிய இயக்கம் உருவாக்கப்பட்டது. ஓகேவா. பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னன்னா இஸ்ரேல் என்ற தேசம் 1948 உருவாவதற்கு முன்னாடி பாலஸ்தீனத்தில் வாழ்ந்த அரேபியர்களுக்கும் அவர்கள் வம்சாவளியினருக்குமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த விடுதலை அமைப்பு, பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பு. ரகசியமாக செயல்பட்டு வந்த எதிர்ப்பு இயக்கங்கள் தங்களை ஒருங்கிணைக்க 1964 உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இது. இவ்வமைப்போட முக்கிய தலைவராக இருந்தவர் யாஷர் அரஃபத் அவர்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்போட முக்கிய தலைவர் யாரு? யாஷர் அரஃபத். ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க யாஷர் அரஃபத் பத்தி. ஸோ அவரை பத்தின டீட்டெயில் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ யாசர் அரஃபத் பாலஸ்தீன விடுதலை அமைப்போட செயற்குழுவிற்கு 1969 தலைமையேற்று 2004 அவர் இறக்கு வரைக்குமே அதுல பொறுப்பேற்று இருந்தாரு. செப்டம்பர் 1970 அனைத்து பாலஸ்தீன அரபு கொரில்லா படைகளுக்கும் முதன்மை தளபதியாக நியமிக்கப்பட்டார். ஒரு தலைப்பாகையுடனும் மறைவாக அவர் வைத்திருந்த துப்பாக்கியும் ஆலிவ் மரக்கிளையின் பகுதியும் அவர் தம் இராணுவ சீருடையும் காண்போர் மனதில் பாலஸ்தீன பிரச்சனையின் தீவிரத்தை நினைவூட்டுவதாக அமைந்தது. அவர் 2 ஏப்ரல் 1989 அன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் நடுவண் குழுவால் பாலஸ்தீன தேசியத்தின் முதல் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கேள்விதான் கேட்டிருந்தாங்க. பாலஸ்தீன தேசத்தின் முதல் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. யாசர் அரஃபத் அவர்கள். அடுத்து பெர்லின் சுவர் தகர்ப்பு. பெர்லின் சுவர் தகர்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா மேற்கு ஜெர்மனியோட வேந்தராக 1982 இருந்து 1990 வரைக்கும் பொறுப்புல இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெல்மட் கோல் அப்படிங்கிறவர். இவர் கிழக்கு ஜெர்மனியையும் மேற்கு ஜெர்மனியும் இணைக்க பெரும் பங்காற்றினார். 1990 இணைக்கிறதுக்கு பெரும் பங்காற்றியவர் ஹெல்மட் கோல் அப்படிங்கிறவர் தான். அதன் மூலமா 45 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒன்றுபட்ட ஜெர்மனியின் வேந்தரானார். அவர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரான மிட்ரண்டோடு இணைந்து மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒருங்கிணைந்த ஐரோப்பியா, அதாவது யூரோப்பியன் யூனியன் சொல்றோம் இல்லையா, யூரோப்பண உருவாக்கத்திற்கும் வித்திட்டவர் யாரு? ஹெல்மட் கோல் அவர்கள். அடுத்து 1860 முதன்முறையா திருமண வயது சட்டம்ங்கிறது இயற்றப்படுது. அதாவது திருமணம்ங்கிறது இத்தனை வயசுலதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னது 1860.
அப்பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரையை சாரும். இது ரொம்ப முக்கியமானது. திருமண வயது சட்டத்தை உருவாக்க காரணமானவர் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். திருமணத்திற்கான வயது 10. அப்போ 1860 வந்து 10 வயசுன்னு சொல்லி நியமிச்சிருக்காங்க. அப்புறம் 91 வந்து 12 மாத்திருக்காங்க. அப்புறம் 1925 13 மாத்திருக்காங்க. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 1929 கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுமே இதை பின்பற்றி அறிவு பெற்றிருந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல 10 வயசுன்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்காங்க. நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்க சாட்சியாயிருந்தார். பசியினால் இழத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்த்தேன். இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை என்று இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் கலைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள மக்களை நான் பார்க்கிறேன். நான் பணவீரம் அடைகிறேன். ஸோ மக்கள் ரொம்ப வறுமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து வேதனைப்பட்டவர் ராமலிங்கர். அடுத்து ஒண்டி வீரன் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒண்டி வீரன் வந்து பூலித்தேவரோட படைப்பிரிவுல ஒற்றனுக்கு தலைமை ஏற்றிருந்தவர் தான் வந்து ஒற்றன் படைக்கு தலைமை ஏற்றிருந்தவர் தான் ஒண்டி வீரன். பூலித்தேவரோடு இணைந்து போரிட்ட இவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினாரு. செவிவழி செய்தியின்படி ஒரு போரில் அவரது கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் பூலித்தேவர் பெரிதும் வருந்தியதாகவும் தெரிகிறது. ஆனால் ஒண்டி வீரன் எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்த்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்று கூறியுள்ளார். ஸோ ஒண்டி வீரன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பூலித்தேவரோட ஒற்றன் படையை தலைமையேற்றிருந்தவர். அடுத்து விருப்பாட்சியின் பாளையக்காரர் கோபாலா நாயக்கர். ஸோ கோபால நாயக்கர் பற்றி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து விருப்பாட்சியின் பாளையக்காரராக இருந்தவர். கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பின் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டியில் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தாங்க. ஸோ மணப்பாறையில் லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியில பூஜை நாயக்கர். தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். ஸோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி திப்பு சுல்தான் அனுப்பிச்சதுனால கோபால நாயக்கர் வந்து ரொம்பவும் ஈர்க்கப்பட்டார். கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷ்காரரை எதிர்த்த அவர் பின்னாட்களில் கட்டபொம்மனின் சகோதரரான ஊமத்துரையோடு இணைந்தார். அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். ஆயினும் பிரிட்டிஷ் படையால் 1801 வெற்றி கொள்ளப்பட்டார். ஓகேவா, 1801 வந்து வெற்றி கொள்ளப்பட்டார். இது என்ன சொல்றாங்கன்னா இந்த கோபால நாயக்கர் பத்தி சொல்றாங்க. அவரோட வரலாறு எந்த பாளையக்காரரா இருந்தாரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானால ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூரை மையமா வச்சு பிரிட்டிஷ்காரரை எதிர்த்து சண்டை போட்டாரு. கடைசியில கட்டபொம்மனோட சகோதரரான ஊமத்துரையோட இணைஞ்சு புரட்சி பண்ணாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா குயிலி உடையாள். இவங்க குயிலி வந்து உடையாள் அப்படிங்கிற பெண் படைக்கு வந்து தலைமை ஏற்று நடத்தினார். அங்க வந்து ஒண்டி வீரன் பார்த்தோம், அது பூலித்தேவனோட ஒற்றன் படைக்கு தலைமை. இங்க வந்து வேலுநாச்சியாரோட பெண்கள் பிரிவான உடையாள். இந்த கொஸ்டின்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. உடையாள் பிரிவோட தலைமை ஏற்று நடத்துறவங்க வந்து குயிலி. உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மெய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர். அதான் வந்து அந்த பேர் வச்சிருக்காங்க, உடையாள் அப்படிங்கிற படைன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. குயிலி தனக்குத்தானே நெருப்பை வைத்துக்கொண்டு 1980 அப்படியே சென்று பிரிட்டிஷ்காரன் ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அழித்தார். ஸோ அவங்களே வந்து போய் இந்த தளவாடங்கள்லாம் அழிச்சாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டை ஆட்சி என்பது அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இரட்டை ஆட்சி முறை வந்து அறிமுகம் செய்யப்பட்டது 1919 கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டம் மூலமாக. இதனால மாகாண அரசின் அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் என 2 வகையா பிரிக்கப்பட்டுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நில வருவாய், அப்புறம் நீர்ப்பாசனம், இது எல்லாமே ஆங்கிலேயர் வசத்துக்கு போயிடுச்சு. மாற்றப்பட்ட துறைகள்ல உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனம் மற்றும் மீன்வளத்துறை இது எல்லாமே இந்திய அமைச்சின் கட்டுப்பாட்டின் கீழ் விடப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் 1935ஆம் ஆண்டு மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இந்த முறையெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு.
அடுத்து, ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்படும் போதுதான் நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா சீனிவாச சாஸ்திரி, சிவசாமி, நடேசன் அவர்கள். ஸோ இவங்க அரசமைப்பு வழிமுறையின் மீது ரொம்ப மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அறை கூட்டங்கள் நடத்துவதும் பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவதும் இவர்களோட செயல்பாடுகளாக இருந்துச்சு. வங்க பிரிவினையின் போது திலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொது கூட்டங்களை நடத்தியதாலும் மக்களை ஈடுபட செய்வதற்காக வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் தொடக்க கால தேசியவாதிகள் மிதவாதிகள் என அழைக்கப்பட்டாங்க. சென்னையை சார்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள்லாம் இவங்கெல்லாம் சீனிவாச சாஸ்திரி, சிவசாமி, கிருஷ்ணசாமி, வெங்கட்ராமனார், நடேசன், மாதவராவ், சுப்பிரமணியனார் இவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதவாத தலைவர்கள். ஸோ ஒரு தடவை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க மிதவாத தலைவர்கள்னு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க பேரை. அடுத்து, தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்தோட ஒரு பகுதியாக இருந்துச்சு. சென்னை மாகாணம் என்பது இன்றைய ஆந்திர பிரதேசத்தின் பெரும் பகுதிகளையும், அதாவது கடற்கரை மாவட்டங்கள் மற்றும் ராயலசீமா, அப்புறம் கர்நாடகாவையும், அதாவது பெங்களூரு, பெல்லாரி, தெற்கு கனரா, இது கேரளால மலபார், ஒடிசாவோட கஞ்சம், இந்த பகுதிகளெல்லாம் உள்ள அடக்கியதான் சென்னை மாகாணம்னு அப்போ வச்சிருந்தாங்க. அதுல ஒரு பகுதியே தமிழ்நாடும் இருந்துச்சு. அடுத்து, ஜார்ஜ் ஜோசப் பத்தி சொல்லியிருக்காங்க. வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கு வைத்தவர். யாரு? ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். அந்த செங்கன்னூரில், அதாவது இப்ப ஆலப்புழான்னு சொல்றோம்ல, கேரளா ஆலப்புழா, அந்த மாவட்டத்தில் உள்ள செங்கன்னூரில் பிறந்தாலும் மதுரையில் வசிப்பதை விரும்பி மக்களின் வழக்கறிஞராக பணி செய்தார். மதுரையில தான் இருந்திருக்காரு. இவரை எப்படி சொல்லுவாங்கன்னா ரோசாப்பு துறை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க மதுரை மக்கள் இவரை. ஸோ இந்த கேட்கலாம், ரோசாப்பு துறை என்று அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். அடுத்து, நீல் சிலை அகற்றும் போராட்டம். இந்த இயர் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1927 இல்ல பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட் படையை சார்ந்தவர். இந்த ஜேம்ஸ் நீல் என்பவர், இவர் 1957 பேரெழுச்சியின் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என்றழைக்கப்படும் சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டாங்க. இதற்கு வஞ்சம் தீர்க்கிறதுக்காக நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டவும் செய்தாரு. சென்னை மவுண்ட் ரோட்ல ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலையை வச்சுட்டாங்க. அதான் நீல் சிலை. ஓகேவா? இந்த இந்தியர்களின் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை என கருதிய தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டத்தை மேற்கொண்டாங்க. அதை வைக்க கூடாது, இந்த சிலையை எடுத்துடணும் அப்படின்னு. 1937 ராஜாஜியோட தலைமையில காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்ச போதுதான் இந்த சிலையை தூக்கிட்டாங்க. சென்னை அருங்காட்சியகத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஓகேவா? சோ இதுதான் நீல் சிலை அகற்றும் போராட்டம். அடுத்து, 1930 சென்னை சட்டமன்றத்துல முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் பேசினதை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தினாங்க. என்னன்னா, சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது அப்படின்னு ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்துறாங்க. பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறி இம்மசோதா இந்து கோவில் வளாகங்களிலோ அல்லது வேறு வழிபாட்டு தலங்களிலோ பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானதும் என அறிவித்தாங்க. அப்புறம் தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டப்பூர்வமான அனுமதியையும் வழங்கியது. மேலும் தேவதாசி முறைக்கு உதவி செய்கிற தூண்டி விடுகிற குற்றத்தை செய்வோருக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டு சிறை தண்டனை எனையும் ஆணையிட்டாங்க. இந்த மசோதா சட்டமா மாறுறதுக்கே 15 வருஷம் காத்திருந்துச்சு. இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டமா மாறுறதுக்கே 15 ஆண்டுகள் காத்திருந்தாங்க. ஸோ இதுல ரொம்ப முக்கியமான பங்கு முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து பார்த்தோம்னா, ஆந்திர பிரதேசத்தோட தலைநகரம் அமராவதி நகர் அப்படின்னு சொல்றோம். ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு திட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் நகரம் தான் ஆந்திர பிரதேசத்தோடதும் தெலுங்கானா மாநிலத்துக்கும் தலைநகரா இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2024 வரைக்கும், அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஆரவல்லி மலைத்தொடர் தான். இந்த கொஸ்டின் இப்ப நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இதே கொஸ்டின், இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலை எது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் ஆரவல்லி மலைத்தொடர்.
இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக இருக்காங்க. நிறைய சிகரங்கள் இருக்கு. உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்கள் வந்து இமயமலையில இருக்கு. உலகில் உள்ள 14 உயரமான சிகரத்துல 9 சிகரங்களை வந்து இமயமலை வச்சிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து காரகோரம் கணவாய், இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். ரொம்ப முக்கியம், ஏன்னா எந்த கணவாய் எந்த இடத்துல இருக்குன்னு கேட்பாங்க. ஜொஷிலா கணவாய், சிப்லா கணவாய்லாம் வந்து இமாச்சல் பிரதேசத்துல இருக்கு. பொமிடிலா கணவாய் வந்து அருணாச்சல் பிரதேசம். நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் வந்து சிக்கிம்ல இருக்கு. இது எல்லாமே இமயமலையில இருக்கக்கூடிய முக்கிய கணவாய்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடியதுதான் வந்து எந்த கணவாய்னா ஹைப்பர் கணவாய். மற்றும் பாகிஸ்தானில் உள்ள போலந்து கணவாயும் இந்திய துணைக்கண்டலில் உள்ள முக்கிய கணவாய்கள். ஓகேவா? ஸோ ஹைப்பர் கணவாய்ங்கிறது பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா சமச்சீர் காலநிலைனா என்னன்னா பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது இந்த காலநிலை வந்து அதிக வெப்பமுடையதாகவோ இல்லைன்னா ரொம்ப குளிருடையதாகவோ இருக்காது. ஓகேவா? மிதமா இருக்கும். அதுதான் வந்து சமச்சீர் காலநிலை, பிரிட்டிஷ் காலநிலைன்னு சொல்றோம். அடுத்து கடல் மட்டத்திலிருந்து 6.7 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னையின் வெப்பநிலை வந்து 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும் போது 2240 மீட்டர் உயரம் உள்ள உதகை வெப்பநிலையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுல மெயினா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் மட்டத்துல இருந்து வெறும் 6.7 மீட்டர் உயரம் தான் சென்னை இருக்கு. ஆனா அதோட வெப்பநிலை வந்து 35 டிகிரி செல்சியஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிக்கிறது. ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இல்லையா வானிலை பத்தி. ஒரு குறிப்பிட்ட இடத்துல உள்ள வளிமண்டலத்தோட தன்மை தான் வானிலை. காலநிலைன்னா என்னன்னா குறிப்பிட்ட பகுதியில சுமார் 30லேருந்து 35 வருஷம் வரைக்கும் சராசரியா எவ்வளவு வானிலை இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது. உலகின் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுண்ட் சின்ஜாம் மேகாலயாவில் இருக்கு. இதுதான் வந்து அதிக மழை பெய்யக்கூடிய பகுதி. வெறும் 1141 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யுமா மவுண்ட் சின்ஜாம். இது உலகிலேயே மிக அதிக அளவு மழை பெய்யும் பகுதி. இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. அடுத்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1973ல தொடங்கியிருக்காங்க. அதாவது புலியை பாதுகாக்கணும், அதோட எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டதான் இந்த காப்பகம் திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேப் வந்து நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதோட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. 4 வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தொடர்ந்து. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.